தென்னிந்தியாவிலேருந்து நம்ம பேசினது புரியாது. ஆனால் வட இந்தியாவில் வேலையின்மையோட கொடூரம் மோசமாக இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஹரியானா, பஞ்சாப்லேருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் நடக்கும்போது கட்டட வேலைக்கு போகிறாங்க. அங்கே போனால் உயிர் இருக்குமான்னு தெரியாது. வருமானம் வரும்ன்றதை தாண்டி, நல்ல வருமானம் அங்கே போனால் நல்ல வருமானம், நல்ல சம்பளம் என்பதை தாண்டி திருப்பி உயிரோ வருமானு தெரியாது. ஏன்னா போர் நடக்கிற பகுதி. ஏன்னா அந்த இடிபாடுகளை சரி செய்து கட்டணம் கட்ட வேண்டிய தேவை ஏற்படுது. அதுக்கு கூட இந்தியாவில் வட இந்தியாவில் இளைஞர்கள் போக தயாராகிறாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் உங்களுக்கு வட இந்தியா இருக்குது. அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ், பீகார், மத்திய பிரதேஷ் மாநிலங்கள் கூடிய பல இளைஞர்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்கு. தமிழ்நாட்டில் இங்கே வந்து மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட்ல நீங்கள் பார்க்கலாம் அவங்கள. நீங்கள் பல உணவகங்கள் இருக்கிறாங்க வட இந்திய இளைஞர்கள். அப்போ என்ன காட்டுது? தென்னிந்தியா வளர்ந்துருக்கிறது, வட இந்தியா வளராமல் இருக்கிறது புரியுதுல. வட இந்தியாவில் வேலையின்மை அதிகமா இருக்கிறதுல இந்த வேலை அங்கே இருந்தால் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்போ வட இந்தியாவில் நிலவக்கூடிய அந்த வேலையின்மைக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா, அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய 30 லட்சம் காலி இடங்களை நிரப்புவதுதான் ஒரே தீர்வு.